அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா நவக்கிரகங்களிலே சேனாதிபதின்னு சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய்க்கு பலவிதமான காரகத்தன்மைகள் உண்டு. ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்துட்டா அவருக்கு எந்த விதத்திலையும் ஒரு சாதுர்த்தியம், வீரியம், வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை உருவாகுதுன்னா அவங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயத்திலேங்க மேசராசி நேயர்களுக்கு அதிபதியே செவ்வாய் பகவான். மேசத்துக்கு உண்டான அதிதேவனும் செவ்வாய் என்பதனால மேசராசி பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப 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 ஒரு நேர்மையானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உங்ககிட்ட தான் கோபம் இருக்கும். கோபம் இருக்கிறவங்கக்கிட்ட நல்ல குணம் இருக்கும். அந்த குணம் என்னென்னா, அடுத்தவங்க தவறு செய்தாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. எந்த விஷயத்துலேயும் தவறு செய்யவும் மாட்டீங்க. அடுத்தவங்க தவறு செய்தாலும் அதை தப்புன்னு கேட்கக்கூடிய அந்த குணம் மேசராசிக்காரருக்கு மட்டும்தான் அந்த தன்மை உண்டு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னாங்க, காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது வரக்கூடிய ராசி உங்களுடைய ராசி தான் மேசராசி. உங்களுடைய ராசியில் தான் சூரிய பகவானே உச்சமடைவார். ஏன்னா நவக்கிரகங்களையே தளபதி யார்? சூரிய பகவான், தலைவர் சூரிய பகவான். அப்போ அந்த சூரியன் உச்சம் அடையக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. இன்னொரு விதத்தில் சொன்னோம்னா, மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா அம்மா அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டவங்களாக இருந்தால் கூட நாம் ஆளாயிட்டும் இல்லை, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்க நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய கஷ்டத்தை பெருசாக யோசிக்காமல் பணம் சம்பாதிச்சாலும் பொருளாதாரம் எவ்வளோ நம்மக்கிட்ட இருந்தாலும் கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கறதுலையும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. பெற்றவங்களை மனம் தளராமல் அவங்களுடைய மனசை குளிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ராசி தாங்க மேசராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட நீங்கள் உங்களுடைய ராசி பகவான் உங்களுக்கு கடந்த காலத்தில் எவ்வளவோ நமக்கு சிரமங்களும் சில பாதிப்புகளும் நாம் நல்லபடியாக தான் நினைக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். உழைப்புலையும் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல. ஒரு வேலை செய்யணும்னா ரொம்பவுமே படும்பாடுபட்டாவது அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினச்சி முடிப்பீங்க. இந்த திறமை உங்கள்கிட்ட தான் இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட ஒரு அரசாங்க துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் நேர்மையாக இருப்பீங்க. இப்பேற்பட்ட உங்களுக்கு என்னவோ நாம் நல்லா தான் நினச்சோம், ஆனால் நமக்கு வந்ததெல்லாமே யார் நல்லவங்கன்னு நம்பணுமோ அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை. நாம் பாட்டில் நம்ம வேலை உண்டு நாம் உண்டுன்னு இருந்தோம். கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவங்க மூலியத்தில் தான் நமக்கு கெட்டதே வந்தது. நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு தடை ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உண்மையிலேயே மேசராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரை அதிகமாக நேசிச்சிங்களோ, யார் மேலே அதிகமாக அன்பு வச்சிங்களோ, யாருக்கு அதிகமாக கொடுத்தீங்களோ அவங்களால தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாமே மேசராசி நேயர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவிச்சாலும் இன்னைக்கு நம்ம அளவுக்கு யாருடைய ஒத்துழைப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய முயற்சியில் நாம் சாதிச்சு காட்டணும்னு முயற்சி எடுத்தீங்க. ஆனால் நவகிரகங்களுடைய அமைப்பு என்னவோ உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா
ராகு பகவான் ஜென்மத்தில் இருந்தது. இப்போதான் உங்களுக்கு விரையாதிபதி ஸ்தானத்தில் இருக்குதுங்க. அதுக்கு முன்னால் ஜென்மத்தில் இருந்தது. அப்போது இன்னொரு விதத்தில் பார்த்தா இந்த குரு பயிற்சி மே மாதத்துக்கு முன்னால் பார்த்தோம்னா ஜென்மத்திலேயே இருந்தது குரு பகவான். இது எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா அப்படின்னா இல்லை. ஏன்னா 10வது குறைக்கு சனி பகவானும் 3ஆம் பார்வையை உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு. இது எல்லாமே இந்த ஒரு 2.5 வருஷ காலம் அதிகபட்சம், இந்த 2 வருஷமெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கடுமையான மன உளைச்சல்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக ஒரு வேலையில் பார்த்தோம்னா வேலையில் நமக்கு வேலையே திருப்தி இல்லை. நாம் நியாயமாக வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. மதிப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாம் செய்த வேலைக்கே பரவாயில்லன்னு பாராட்டுவாங்கனாலும் பரவாயில்ல, குறை சொல்லாமல் இருந்தால் போதும். ஆனால் நமக்கு நல்லா செஞ்சாலும் குறைகள் செஞ்சுருப்பாங்க. தவறுகள் செய்யாமல் இருந்தாலும் நமக்கு தவறுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த தவறுகள் தான் செய்ததல்ல. மேசராசினியர்கள் தவறு செய்ய மாட்டீங்க, ஆனால் மற்றவங்க செய்த தவறு நம்மளை பாதிச்சிருக்கும். அந்த குறை நாம் செய்ததா பழிகள் வந்திருக்கும். இந்த நிலையில் எல்லாமே எல்லா சிரமங்களும் அனுபவிச்சு நமக்கு அப்போ நல்ல நேரம் வருமா, அடுத்த வாரமாகுமா, அடுத்த மாதத்துலையாவது நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய ராசி பகவானாகிய செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது ஜென்மாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில், அதாவது சுகஸ்தானம். 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? சுகஸ்தானம். அந்த 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மேற்கல்வி. அதாவது இன்றைக்கி உயர் படிப்புகள்லாம் படிக்கிறவனா அந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போது அந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய தாய்ஸ்தானம் கூட. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் சொல்லிட்டோம்னா 4ஆம் இடம் அதாவது உங்களுக்கு சுகஸ்தானம், அதாவது கடகம். அப்போது அந்த இடத்துக்கு அதிபதி சந்திர பகவான். அந்த நட்பு பெற்ற வீட்டில் போய் கடக ராசியில் நீச்சம் அடைய போகிறாரு செவ்வாய் பகவான். அப்போது 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் கண்டிப்பாக 4ஆம் ஸ்தானங்கிறது சுகஸ்தானமாக இருக்கிற சந்திரனோட வீடு நட்பு பெற்ற வீடாக இருப்பதனால பெரும் அதிகார பலங்கள், ஒரு மேன்மையான சாதக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஒரு லக்னாதிபதியோ அல்லது ராசியாதிபதியோ கேந்திர ஸ்தானத்தில் பலம் பெறுறது ஒரு விதத்தில் கண்டிப்பாக அது சாதக பலன்தான். அந்த காலகட்டம் வரக்கூடிய உங்களுக்கு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2025 ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு எப்படி இருக்கும்னா, கடந்த காலங்களில் எவ்வளவோ நமக்கு சிரமங்கள் பட்டிருந்தாலும், இழப்புகள், பண விரயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட சில மன பாதிப்புகள் பட்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். சரிங்களா? அதாவது குரு பகவான் 2ஆம் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிற போது ஒரு விதத்தில் பலம்தான். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் சனி பகவானும் இப்போ வக்ர நிலையில் தான் இருக்கிறாரு. இது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் கண்டிப்பாக உங்களுக்கு சில பணவரவு, தனவரவு, ஏற்கனவே நம்ம பட்ட ஒரு நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேலை இழப்புகளினால் ஏற்பட்ட துன்பங்கள் உங்களுக்கு போகக்கூடிய, அதாவது அதனுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டங்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா தாயார் ஸ்தானம் இல்லைங்களா, 4ஆம் இடம் தாயார் சம்மந்தப்பட்டது. தாயார் அதாவது சொத்து, தாயார் உறவு முறையிலையும் கொஞ்சம் பழக்க வழக்க ரீதியிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா புதிய பூமி சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டுற சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் இதுலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் கொடுக்கும். ஆனாலும் ஆரோக்கிய விதத்தில் கொஞ்சம்
தெளிவாக இருக்கணும். ஒரு கைவலி கால்வலி உடல் பேடைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவ செலவுகள் பண்ணாலும் இல்லையா ஒரு கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாறுதல் அப்படின்னா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுங்கிறது அதாவது தோஷத்தை கொடுத்தாலும் சந்திரனுடைய வீட்டில் இருப்பதனால கண்டிப்பாக திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விதத்தில் கூட முயற்சிகள் எடுக்கும்போது சாதகமான சில சுகபலன்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமும் இதே காலமாக இருப்பதனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆரம்பத்தில் அங்கே போன இங்கே போன எது நடக்கலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகிய வளங்களும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படின்பதனால இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மேசராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக நாம் உருவாக்கிட்டோம்னா மேன்மையான அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா இது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதில் செவ்வாய் பகவானுடைய பலம் என்ன, இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் மேசராசி நேயர்களுக்கு சாதகமான பொன்னான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.